இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க அற்புதம் நடக்கிறது.
எந்த அற்புதமும் நடக்கல. இயேசுவை உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. இயேசுவை உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவை விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னன்றது எனக்கு தெரியாதுங்க. என்னுடைய 2 குழந்தைகள், என்னுடைய பெரிய பொண்ணு வந்து 25 வயசு, காலேஜ் லெக்சரர், காதல் தோல்வியால் துர்மரணம் அடைஞ்சாங்க. அதற்கு அடுத்து 25வது நாளில் என் பையன் வந்து 21 வயசுங்க, அவனும் அக்கா இறந்ததுனால இறந்துட்டான். 2 பேர் இறந்துட்டாங்க. 2 பேரும் ஒரே டயத்தில் ஒரே மாசத்துல. இவன் வியாதியில் இறந்தாலும் இவனும் தூக்கு போட்டு இறந்துட்டான். 2 பேரும். அப்போ மூத்த பொண்ணு இறந்த ஒரே காரணத்தினால குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் துக்கத்தில் இருக்கும். எங்கள் குடும்பத்துக்கு பில்லி சூனியம் வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்த பிள்ளை, வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருந்த பிள்ளை தற்கொலை செய்து செத்துட்டான். அவருடைய பையன் 25வது நாளில், அவள் இறந்த 25வது நாளில் அவனும் தற்கொலை செய்து செத்துட்டான். இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. இந்த குடும்பம், அவருடைய மகாதான் இந்த பொண்ணு. காலை ஆராதனை நேரத்திலேயே 2 பேருக்கு இந்த குடும்பத்துக்கு வைக்கப்பட்ட சூனியத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அவரையும் இழுத்துட்டு வந்துச்சு, அந்த அம்மாவையும் இழுத்துட்டு வந்துச்சு. அவர் ஆக்ரோஷமா நின்னது அவருக்குள்ள இருந்த பிசாசு. பார்த்திருப்பீங்க. இந்த முழு குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பொண்ணுடைய கணவர் தான் இவர். அவருக்கு என்ன வியாதிமா? கேன்சர் சார், பிரைன் டியூமர், லெஃப்ட் டெம்போரல் இந்த பக்கம் இருந்தது. இப்போ வந்து வலது கையும் காலும் ஒரு 20 நாளாக வந்து நடக்க முடியாமல் இருக்கார். இன்னைக்கு இவருக்கு என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? நான் காலையில் உள்ள என்ட்ராகவே பார்த்தது, இவரை நான் ஊருக்கு அனுப்புனப்போ இருந்த ஒரு நடையை விட இப்போ நான் நடக்கிறதுல வித்தியாசத்தை பார்க்குறேன் சார். பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க சார். நல்ல கவனிங்க. இந்த இடத்துக்கு இவங்க வராமல் இருந்தால் பிசாசு இவரை காலி பண்ணியிருக்கோம், அந்த அம்மாவை காலி பண்ணிடும், அவரை காலி பண்ணிடும். ஒரு முழு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சூனியம் செஞ்சிருக்கிறானுங்க. இந்த மதுரை மீட்டிங்கில் இன்னைக்கு என் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். இப்ப நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. ஃப்ரீயா இருக்குதா? நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதாமா? சந்தோஷமா இருக்குமா? இப்ப நல்லா இருக்குதா? ஃப்ரீயா இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதாமா? சந்தோஷமா. இந்த குடும்பத்தை என் ஆண்டவர் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு திரும்ப செல்ல வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பேர் இம்மானுவேல்.
நான் வெறும் வீட்டிலேருந்து வரேன். எனக்கு 3 வருஷமாகவே ஃபிக்ஸ் இருந்துச்சு. இப்போ பூர்ணமாக எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இயேசுவுக்கு மகிமை உண்டாக. 3 வருஷம் ஃபிக்ஸ் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எந்த ஊர்லேருந்து வாரீங்க? என் பேர் மல்லிகா, மதுரையிலேருந்து வரேன். எஸ்எஸ் காலனிலேருந்து. என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? நான் எனக்கு அநேகம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதிகமாக இந்த செய்வினை அது பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை டயத்தில் தூங்கவே முடியாது. வீட்டில் தூக்கமே இல்லை. நான் இப்போ ஜீசஸ்குள்ளே அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் நேற்று நைட்டு அதிகமாக பாதிச்சிட்டேன். அந்த மனநிலையை கட்டுறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் தான் என் கணவனே நான் இழந்துட்டேன். ஸோ அந்த சூனியமெல்லாம் வச்சு தான் அவரே இறந்து போனார். ஆனால் நான் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இங்கே வாங்க, போன மாதமே வரதா இருந்தோம், வரல. ஆனால் அவங்க தான் சுகன்யான்றவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மாதம் கட்டாயம் வரணும்னு நினச்சி வந்தேன் பிரதர். ஜெப விண்ணப்பத்தில் அதைத்தான் எழுதினேன். எனக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கணும், இந்த இந்த இதிலேருந்து ஒரு செய்வின இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், அதே மாதிரி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சி எழுதினேன் பிரதர். முதலாவது நீங்கள் என்ன தான் கூப்பிட்டீங்க பிரதர். ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க பிரதர். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உங்க துக்கம் சந்தோஷமாய் இன்னைக்கு மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்களோடு தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. உங்க வருத்தம் எல்லாம் மாறி போய்விட்டது. உங்க வியாதி எல்லாம் உங்களை விட்டு போய்விட்டது. ஆமென். உங்க கவலையெல்லாம் போய்விட்டது. சந்தோஷம் வந்துருச்சுதான். கவலையோடு தானே வந்திருந்தீங்க, துக்கத்தோடு தானே வந்திருந்தீங்க. எல்லாம் போயிருச்சுதான். உங்களை கட்டியிருந்த சகல கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போட்டு விட்டார். என் ஆண்டவர் அறுத்து போட்டு விட்டார். ஐயா, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதிக துக்கத்தோடு முன்னால் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆண்டவர் அந்த நேரத்திலே அவங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மந்திரக்கட்டுகள்லேருந்து விடுதலைன்னு சொன்னீங்களே, இந்த வயிற்றுக்குள்ளே ஒரு ஃபயர் போன மாதிரி இருந்துச்சு பிரதர். ஆனால் இங்கே நிற்கும் போது கூட பயங்கரமாக எரிச்சல். எனக்கு அப்படியே வயரில் கதகதன்னு எரியிற மாதிரி இருக்குது. இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உன் ஜபத்தை வை. உனக்கு அவர் பதில் கொடுக்க போகிறார். உனக்கு அவர் பதில் கொடுக்க போகிறார். உன் வீட்டில் அக்கினி இறங்குது, இறங்குது. ஒரு அப்பா பாப்பா, ஒரு அப்பா பாப்பா. உனக்கு விரோதமான தீய கிரி அழிகிறது, அழிகிறது. உன்னை கட்டின கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஓ க்ளோரி. நம்பு, நம்பு, நம்பு. உன் வறுமை மாறுகிறது, உன் வறுமை மாறுகிறது, உன் வியாதி மாறுகிறது. இவங்க சரீரத்தில் எல்லாம் கட்டி வச்சுட்டான். அந்த நேரத்திலே ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்துட்டாரு. ஆனால் வந்ததை விட அப்படி ஒரு சந்தோஷம் பிரதர். அந்த அனைட்டிங்கில் வரும்போது நான் ஒரு நாள் இப்படி சுற்றுனதில்லை. ஆனால் அப்படி சந்தோஷம், அப்படி நான் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை பிரதர். அப்படி பறக்கிற மாதிரி இருந்துச்சு பிரதர். பறக்கிற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி வந்தேன் பிரதர். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. நான் நம்புறேன் பிரதர். கர்த்தருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நம்புறேன் இல்ல, உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டா. ஆமென் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்க சொன்னதை கவனிச்சிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு. அவங்க சொன்ன வார்த்தை, மிகுந்த சந்தோஷத்தில் போகிறேன். சூனிய வைக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியோடு திரும்ப செய்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? இங்கே என்ன நடந்துச்சு? காலும் கையும் நடக்க முடியாதுங்க. காலும் கையும் நடக்க முடியாது. 7-8 வருஷமா இருந்தது. 8 வருஷமா? 8 வருஷமா இருந்தது. இந்த 1 வருஷமா ரொம்ப படுத்த படுக்கையாக போட்டுருச்சு. 8 வருஷமா
கீழே தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியாது. உட்காந்து எந்திரிக்க முடியாது. எந்திரிக்க கீழே உட்காந்து ஆள் தூக்கி ஒன்று கீழே உட்கார வைக்கணும், ஆள் தான் உட்கார வைக்கணும். இந்த கை துப்புற வராது, 2 கையும் காலும் வராது. அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. வயிறு வீங்கிருது, அப்புறம் வத்து இப்படிமா இருக்குது. வயிறு வீங்கி இருந்தது, வீங்கிருது. இப்போ இல்லையே. இப்போ வயிறு வீக்க இல்லை. உட்காருங்க. எந்திரிங்க, நடங்க. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. 8 வருஷம் அவங்க கை வீக்கமே இல்லை பாருங்க, அவங்க கை வீக்கமே இல்லை. கை நீட்டுறதுக்கு வந்துருச்சு. காலையில் தூக்க முடியல, கை தூக்க முடியல, நீட்ட முடியல. நேரம் கையை நீட்ட முடியாது, தூக்க முடியாது. கை வீக்கத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள பிடிச்சிட்டு தான் வந்திருக்கிறாங்க. 8 வருஷம் இருந்த மாந்திரீகம். என்னது அது? என்னது? 8 வருஷம் இருந்த மாந்திரிகம் சரீரத்தை எல்லாம் ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான காரியம் சூனியத்தை செஞ்சு போட்டான். இந்த 1 வாரமாக வீட்டில் மதி உடிச்சது போல மேலே துணி இல்லாமல் வீட்டில் ஒரே புலம்பலு. வீட்டில் நிம்மதியாகவே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல என்னால். எனக்கு ஒவ்வொரு பேசாசும் வந்து மேலே இறங்கிடுன்னு ரொம்ப அலப்பறப்படுத்து தாங்க முடியல. இங்கே வந்த வாட்டி ரொம்ப விடுதலை கொடுத்துட்டாரு. எனக்கு கை நல்லா தூக்குறதுக்கு வந்துருச்சு. நீங்கள் அங்கே சுற்றி விழுந்தது ஞாபகம் இருக்குதா? இருக்குதா? இருக்கு. சொல்லட்டுச்சுதா? நல்ல கவனிங்க. மரணத்தில் கட்டப்பட்ட கட்டை அவிழ்க்கிறேன்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு கட்டு அவிழ்ந்து சுழட்டி கத்தி கீழே விழுந்தாங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்க வேண்டுமே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை கிடைக்க வேண்டுமே. யார பிசாசு கட்டி இருக்கிறாங்க அந்த கட்டுகள் அவிழ்க்கிறேன். வியாதியில கட்டி அந்த கட்டுகள் அவிழ்க்கிறேன். தருத்தரத்துல கட்டி இந்த கட்டுகள் அவிழ்க்கிறேன். அந்த மந்திரம் எரிவதாக, அந்த மந்திரம் எரிவதாக, எரிவதாக, எரிவதாக. அந்த மந்திரம் எரியட்டு. சோனியா சாகும்படியாக வைக்கப்பட்ட மந்திரம் எரியட்டு இயேசுவின் நாமத்தில். டச் டச். எரியட்டும் அந்த மந்திரங்கள், எரியட்டும் அந்த சோனியங்கள். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அத்தனை பேர் சுகம் பெறுவீர்களாக. சாகிறதுக்காக இந்த குடும்பத்துக்கு செய்யப்பட்ட மந்திரத்தில் இருந்து என் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே. என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வந்து மோசன் போகிற இடத்துல 6 மாதமாக புண்ணாக இருந்தது. என்னால் டாய்லெட் போக முடியாது, வீட்டு வேலையை செய்ய முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்ட 3 டாக்டர்கிட்ட போனேன். உங்களுக்கு பைல்ஸ் இல்லை, மூளை இல்லை, ஆனால் அந்த சதையை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னால் தாங்கவே முடியல. ஏசப்பா, நீங்கள் மனுஷரை காட்டில நீங்கள் பெரிய டாக்டர் அல்லவோ, என்னை காண்கிற தேவன் நீங்கள் அல்லவோ, என் வேதனை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. எனக்கு இன்னைக்கு கூட்டத்தில் ஒரு வெளிப்படுத்தல் மூலமாக ஏதோ ஒரு மொழியில் இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யும். நான் அற்புதம் பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து செத்து போயிடுவேன் தகப்பனே. என்னால் வழியே தாங்க முடியலன்னு வீட்டில் பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். என் ஆண்டவர் இன்னைக்கு என்னை வெளிப்படுத்தி காமிச்சு எனக்கு சுகம் கொடுத்தார். கருத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கு 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 இப்பொழுது உனக்கு விடுதலை, உனக்கு விடுதலை. எந்த வேதனையோட வந்தியோ, எந்த வலியோட வந்தியோ, எந்த பிரச்சனையோட வந்தியோ, உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு பண்ணி கொண்டிருந்த பல தந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கிட்டாரு. உன் குடும்பத்துக்கு விரோதமான பொறாமையின் ஆதிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டிருக்கிறாரு. ஓ க்ளோரி, ஓ க்ளோரி, ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. இப்ப நல்லா இருக்குதாமா? இப்ப வலி இல்ல, வலி பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஜெபனே வீரம்பையா, ராமநாட்டு பக்கம். இது ஒரே கழுத்து வலி, உடம்பு ஒரே வலியா, முழங்கால் ஒரே கட்டப்பட்டு ரொம்ப உடம்பு கருவட்டு கட்டின மாதிரி இந்த வேதனைப்பட்டு வந்தையா. காட்டில் வேலை பார்த்துக்கு இருந்தேன். நேரத்தில் இருந்து முடியவே இல்லை. இங்கே வந்த உடனே சேர உட்காந்துக்கிறேன். ஐயா நீங்கள் ஐயா சொன்ன உடனே கழுத்து வலி உடனே தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே
அந்த நேரத்தில் எனக்கு உடனே வலி எல்லாம் விட்டுருச்சு, வயிற்று வலி எல்லாம் விட்டுருச்சு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. மைட்டி ஜீசஸ். யாரோ ஒரு நபர் வந்து உட்கார்ந்திருக்கீங்க. someone is here. you have a pain around your neck. உன் கழுத்தை சுத்திலும் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த க்ஷணப்பொழுதுல இயேசு அந்த வலியை உன்னை விட்டு நீக்கி போடுகிறார் ஐயா. உன் கழுத்து வலி உன்னை விட்டு போகிறது. உன் கழுத்தை கட்டி இந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. என் ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். accept the healing of Jesus. இந்த கழுத்து வலி எவ்வளவு காலம் இருக்கு? அது ஒரு 10-15 வருஷமா இருக்கு. கழுத்து வலி 10-15 வருஷமா இருக்குதா? இந்த வியாதியை இன்னைக்கு என் ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. நான் காரைக்குடியிலேருந்து வரேன். என்னை ரொம்ப பயமுறுத்தும் அந்த பிசாசு. ஆண்டோடைய வசனத்தெலாம் தூக்கி எறியும். என்னால் ஜெபிக்கவே முடியாது. இங்கே வந்தோன்னா பாஸ்டர் சொன்னாங்க, வீட்டில் இருக்க பிசாசுக்கிறையெல்லாம் அழியுது, சூனியம்லாம் அழியுதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் எங்கள் வீட்டில் வெளிச்சத்தை பார்த்தேன். அது மூலமாக பிசாசு ஓடுறதையும் என் உடம்புலேருந்து போகிறதையும் நான் கண்டேன். ஆண்டவருக்கு சோத்திரம். எத்தனை வருஷம் இந்த சூன்யத்தில் பாதிக்கப்பட்டிருக்க? 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் இந்த குடும்பத்துக்கு விரோதமா மந்திர சூன்யம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டையா.